Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்றைக்கி நான் ப்ரெட்டும் சீஸும் தேங்காய் பாலும் வச்சு நான் ரெசிபி செய்யப்பேன். இது குழந்தைகளுக்கான ரெசிபி. குழந்தைகளுக்கு நாங்கள் ரெசிபி போட தானே வேணும். இதை எப்படி செய்கிறோம் காட்டுறோம், நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ப்ரெட்டை 4 ஸ்லைஸ் எடுத்து பின்னாலேயும் முன்னாலேயும் பட்டர் நல்லா பூசிட்டு அதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுறோம். நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கட்டி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் திக்னஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து இப்போ நான் இந்த ப்ரெட்டுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக மேலால் அப்படியே ஊற்றிட்டு 4 ஸ்லைஸுக்கும் ப்ரெட்டு பால் தேங்காய் பாலை சேர்க்குறேன். இது நல்லா திக்கான பாலாக இருக்கணும். ஃப்ரெஷ் தேங்காயில் எடுத்த பாலாக இருக்கணும். பழைய தேங்காயில் எடுக்கக்கூடாது. இப்போ 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நான் சீஸ் வைக்கிறேன். மேலால் சீஸ் வச்சு இதுக்கு கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போடுறேன். பெப்பர் சாப்பிடாத பிள்ளைகளாக இருந்தால் சேர்க்கக்கூடாது. இது பெரியவங்களும் சாப்பிடலாம். அதில் கொஞ்சம் டொமேட்டோ அதெல்லாம் வச்சு சேர்க்கலாம். நான் சீஸும் பெப்பரும் தான் சேர்க்குறேன். இப்போ இந்த ப்ரெட்டு டோஸ்டான ப்ரெட்டை அதுக்கு மேலே வைக்கலாம். 2 ப்ரெட்டையும் வச்சு இதை நல்லா மாற்றி மாற்றி டோஸ்ட் பண்ணணும். நாங்கள் 2ஐயும் மாற்றி மாற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி அதை எடுத்துட்டு இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும். நாங்கள் ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்கலாம், ஆனால் தேங்காய் பால் சேர்க்குறது தான் டேஸ்ட் கூட. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நான் திரும்ப இன்னும் 2 ப்ரெட் செய்ய போகிறேன். அது வந்து சுகர் சேர்க்க போகிறேன் நான். இப்போ இதையும் பட்டர் 2 பக்கம் சைட்லேயும் பட்டர் பூசிட்டு இப்போ அந்த ப்ரெட்டை நல்லா மாற்றி மாற்றி நல்லா டோஸ்ட் பண்ணணும். டோஸ்ட் ஆகணும். ப்ரெட் டோஸ்ட் ஆனால் தான் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ப்ரெட் வராது. இப்போ இது கொஞ்சம் டோஸ்ட் ஆகுது மற்ற சைட்டில். இப்போ மாற்றி 2 சைட்டும் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் தான் இது சாப்பிட்றதுக்கும் அந்த தேங்காய் பால் ஊற்றி நாங்கள் மாற்றி எடுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 4 ப்ரெட்டுக்கும் தேங்காய் பால் சேர்க்குறேன். திக்னஸ் பாலாக இருக்கணும். தேங்காய் பால் 4க்கும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஊற விடணும் ப்ரெட்டை. இப்போ அப்படி சேர்த்த ப்ரெட்டுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன், சுகர் கொஞ்சம் நல்லா சேர்க்குறேன். சுகர் சேர்க்கலாம், ஹனி சேர்க்கலாம். நான் சுகர் தான் சேர்க்குறேன், வேறு ஒன்றும் சேர்க்கல. இப்போ சுகரை வந்து மேலால் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு சுகர் அப்படியே தூவி விடுவேன். கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக இருந்தால் அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்க. இது கொஞ்சம் ப்ரெட்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலால் நான் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் சாக்லேட் சேர்க்கலாம், ஜாம் சேர்க்கலாம், ஹனி சேர்க்கலாம், எது இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு இப்போ இதை மாறி மாறி நான் டோஸ்ட் பண்ணுவேன். இது ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வேறு மாதிரி ஒரு ரெசிபி போட்டுக்கிறேன், எக்கெல்லாம் போட்டு. இது கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து குழந்தைகளும் சரி பெரிய ஆக்களும் சரி சாப்பிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.